Soumya, studying in second year, diploma in dialysis technician. Today we are going to discuss about World Diabetics Day, which is celebrated on November 14th of every year. World Diabetes Day 2025. Theme: Diabetes and Well-being. 2025 ஆண்டு நீரிழிவு நோயின் கருப்பொருள் நீரிழிவு மற்றும் நல்வாழ்வு என்பதாகும். நீரிழிவு நோயின் மக்களுக்கு முழுமையான பராமரிப்பினை மையமாக கொண்டுள்ளது. மன அழுத்த மேலாண்மை, சமூக ஆதரவு மேலாண்மை மற்றும் ஆரோக்கியமான சூழல்களை உருவாக்குவதன் மூலம் ஆகியவற்றை கொண்டுள்ளது. வேர்ல்ட் டயபெட்டிஸ் டே 14th November Frederick birthday-வை டயபெட்டிஸ் டேவா செலிப்ரேட் பண்றோம். I am telling about definition of diabetes. Diabetes is a chronic disease which is a high blood sugar in the body. Diabetes தமிழ்ல நீரிழிவு நோயின்னு சொல்லப்படுது. நம்ம ரத்தத்துல இருக்கிற சர்க்கரை அளவு அதிகமா இருக்கிறனால இந்த நீரிழிவு நோய் நீண்ட கால நோயாக கருதப்படுகிறது. நம்ம உடல்ல இருக்கிற இன்சுலின் என்ற ஹார்மோன் சரியா சுரக்கப்படாதனாலையும் நம்ம உடல் அதை சரியா ஏற்றுக்கொள்ளாதனாலையும் இந்த நீரிழிவு நோய் ஏற்படுகிறது. நீரிழிவு நோயை 3 வகையாக பிரிக்கப்படுகிறது. டைப் 1 டயபெட்டிஸ் மெலிட்டஸ், டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ், ஜெஸ்டிஷனல், அதாவது டைப் 3 டயபெட்டிஸ் மெலிட்டஸ். டைப் 1 டயபெட்டிஸ் மெலிட்டஸ் எதனால வருதுன்னா, பான்கிரியாஸ் அதாவது கணையத்துல இன்சுலின் சரியா சுரக்கப்படாத காரணத்தினால இந்த டைப் 1 டயபெட்டிஸ் வருது. இது யங் ஏஜ் பீப்புள்ஸ் தான் வருது. பிறந்த குழந்தையில இருந்து 18 வயசுக்குரியவங்களுக்கு இந்த டைப் 1 டயபெட்டிஸ் மெலிட்டஸ் வருது. டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ் பார்த்தீங்கன்னா, பான்கிரியாஸ்ல சுரக்கப்படுற இன்சுலின் நம்ம உடல்ல சரியா சேர்க்காதனாலையும் நம்மளோட உடல் உறுப்புகள்லையும் சேர்க்கப்படாதனாலையும் இந்த டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ் வருது. டைப் 3 டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அதாவது ஜெஸ்டிஷனல், இது கர்ப்பிணி பெண்களுக்கு கர்ப்பகால நேரத்துல இன்சுலின் அதிகமா சுரக்கப்படுற காரணத்தினால இந்த டைப் 3 டயபெட்டிஸ் வருது. இதை டெம்பரவரியாவும் இருக்கும், பெர்மனண்டாவும் இந்த டைப் 3 டயபெட்டிஸ் இருக்கும். மை நேம் இஸ் ராஜேஸ்வரி. நம்ம பார்க்க போற டாபிக் டயபெட்டிக்ஸோட சிம்டம்ஸ். இன்க்ரீஸ்டு தர்ஸ்ட் அப்படின்னா அவங்க அதிகமா தண்ணி குடிப்பாங்க. ஸ்லோ ஹீலிங் கட்ஸ் அண்ட் சோர்ஸ்னா புண்ணும் காயமும் வந்தா சீக்கிரம் ஆறாது. ஃபெட்டிக் அப்படின்னா உடல் சோர்வு. பிளட் விஷன் அப்படின்னா பார்வை மங்குதல். ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் அப்படின்னா அவங்க அடிக்கடி யூரின் பாஸ் பண்ணுவாங்க. அன்எக்ஸ்பிளைன்ட் வெயிட் லாஸ்னா சடனா வெயிட் லாஸ் ஆவாங்க. டயபெட்டிஸ் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் காம்பினேஷன் ஆஃப் லைஃப் ஸ்டைல், ஆரோக்கியமான உணவு பழக்கமாக உடற்பயிற்சி செய்தல். ஓரல் மெடிகேஷன், மருத்துவரின் பரிசோதனைப்படி மெட்ஃபார்மின் எனப்படும் மாத்திரையை உட்கொள்ளலாம். இன்சுலின் தெரபி, மருத்துவரின் ஆலோசனைப்படி இன்சுலின் ஊசி செலுத்தி கொள்ளலாம். டயபெட்டிஸ் ஃபுட் மேனேஜ்மெண்ட், நீரிழிவு நோயாளிகளின் உணவு மேலாண்மைக்கு நார்ச்சத்து நிறைந்த காய்கறிகள், முழு தானியங்கள், விதைகள், பருப்பு வகைகள் மற்றும் சில பழங்களை சேர்த்து கொள்ளலாம். ஒயிட் ரைஸ், ஒயிட் சுகர், பேக்டு ஃபுட் போன்ற உணவுப் பொருட்களை டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கொள்ளக்கூடாது. டயபெட்டிஸ் காம்ப்ளிகேஷன், இதனால என்னென்ன விளைவுகள் வரும்? இதய நோய், பக்கவாதம், சரும அலர்ஜி, கண் பார்வை குறைபாடு, கால் பாதங்களில் உணர்ச்சியின்மை, எரிச்சல் போன்ற பிரச்சனைகள் டயபெட்டிஸ் இருக்க பேஷண்ட்க்கு அதிகமா ஏற்படும். நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம்.